நீங்கள் நடித்த 2 படங்களாம் நீங்கள் நினச்ச அளவுக்கு பெரும்பாலும் எதிர்பார்க்கப்பட்ட அளவு போகலை. பேரலாக சூர்யாவுக்குமே எதிர்பார்க்கப்பட்ட அளவு படங்கள் போகலை. ரிசல்ட் எப்படி சார் நீங்கள் டிசைட் பண்ணுவீங்க? நான் நடித்த படம் நல்லா போகல அப்படின்னும் போது நல்லா போகல எனக்கு முன்னாடியே தெரியும் சார். நீங்கள் படம் பார்த்துட்டு இது நல்லா இல்லை அதனால ஓடலன்னு வைங்கள, எனக்கு நடிக்கும் போதே சிலதெல்லாம் ஃபீல் ஆகும். ஸோ எனக்கு எப்படி இருந்ததுன்னா படே உங்கள் அரசியலை விடுங்கடா போதுண்டா. Chennai Samartha Aviation College, best aviation college in South India, and GT Holidays presents Behind Hoods Master Inspirers with RJ Balaji. Powered by TAG Developers, Karthipuram, Coimbator's 200-acre Dream Township Premium Plots, Arabian Garden Seafood Restaurant, Air Fiber Wi-Fi, Naturals, world's fastest growing salon chain, Howda Pay, powered by Workaby, Dr. Sri Verma, Ayul Taruma Ayurveda, Social Legal, AI and Digital Marketing Academy, Tamil Nadu's #1 trusted learning platform. ஆக்சுவலாக இந்த படம் வேறொரு ஸ்டாருக்கு கதை எழுதின கதைன்னு ஒரு பேச்சு இருக்காது. ஒரு பெரிய ஹீரோ கூப்பிட்டு அவங்க ஏற்கனவே பண்ணதே திருப்பி பண்ண வைக்கிறோம். ஆரம்பத்தில் நல்லா இருந்தது, சூப்பராக இருந்தது. அது சில காரணங்கள்னால ப்ரொடக்ஷன்லேருந்து அடுத்த ஸ்டெப் போல, சில நாள் ஷூட்டிங் நடக்கல, சில மாதம் நடக்கல, சில நாள் சில வாரம் சில மாதம் வேலை பண்ணாமல் உட்காந்துருக்கோம். எங்கே போகும்லாம் தெரியாது. ஸோ இப்போ என்ன, நான் 32 மாதம் எனக்கு இதில் நம்பிக்கை இருக்குது. நான் இதை ஹோல்ட் பண்ணி நிற்கிறேன். என் கூட ரொம்ப கம்மி பேர் தான் என்ன நிற்க முடிஞ்சது. அவங்கள பிரச்சனையே சொல்ல முடியாது. அவங்க எதிர்பார்க்காத டிலேயும் போது டப்புன்னு பிஞ்சு போகிறாங்க. இந்த படம் முழுக்கவே நிறைய மொமெண்ட்ஸை அரேஞ்ச் பண்ண மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. இந்த படத்தில் நான் ஒரே ஒரு அந்த வாட்டர்மெலன் அவருக்கு சாப்பிட்டுட்டு இப்படி பண்ணுவார் அந்த கஜினி படத்தில். அதை ஐ வாண்டட் டு டூ இட். நீங்கள் சூர்யா சரியாக அதை பண்ண வச்சிட்டிங்களே அப்படி கேட்டாங்க. நம்பா பண்ணதே அவர் தான் ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அப்போ கொஞ்சம் டவுட்டாக இருந்தது. மேபி இதை தூக்கிடலாமா. இளமை காலங்களில் வாரணமாயிரம் ஆயன் வரைக்கும் எல்லாமே ஆஹா என்ன படம் இப்படி இருக்குது அப்படி இருக்குன்னு. ஸோ எனக்கு ரொம்ப நாள் ஆச்சு அந்த மாதிரி ஒரு சூர்யா சாரை பார்த்து அப்படி தோணுச்சு. பெரிய ஹீரோ படம், ஆனால் வெறும் ஹீரோயிசம் பேசுகிற படம் இல்லை. இப்போ நார்மலாக இந்த பெரிய ஹீரோ படம்னா 70 சீன் இருக்கும். 70 சீன்லேயும் அவங்களே இருப்பாங்க. பேனாவை நவுத்துறதுலேருந்து மைக் எடுத்து இப்படி வைங்கன்ற வரைக்கும் எல்லாமே அவங்களே ஹீரோவே பண்ணுவாங்க. ஹீரோ இல்லாத சீனே லாஸ்ட் ஒரு 15-20 வருஷமாக நீங்கள் தமிழ் படத்தில் பார்க்க முடியாது. அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மாஸ்டர் இன்ஸ்பைரர்ஸ். இன்னைக்கு மாஸ்டர் இன்ஸ்பைரர்ஸோட கெஸ்ட் ஒரு மல்டி ஃபேசிட்டட் பர்சனாலிட்டி அப்படின்னு சொல்லலாம். ஆக்டர், டிரெக்டர், ரைட்டர், கமெண்டேட்டர், ஆர்ஜே, இப்படி பல முகங்களை கொண்ட ஒருத்தர். இப்போ அவருடைய படத்திற்காக எல்லோரும் காத்திருப்பதைப் போல அவரும் காத்திருக்கிறார். கருப்பு படத்தினுடைய இயக்குனர் ஆர்ஜே பாலாஜி. ஹாய் பாலாஜி. இது ஏதோ ஒரு வாழ்க்கை ஒரு வட்டம், சர்க்கிள். அதே மாதிரி ரொம்ப நாள் காத்திருந்த ஒரு விஷயம் நடக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். ஏன்னா 2011 12 அந்த டைமில் நீயா நானால நான் கெஸ்ட் கூட கிடையாது. கெஸ்ட் 2015-16 டைமில் ஃபர்ஸ்ட் ரோவில் உட்காருவாங்கல்ல. ஏதோ கொஞ்சமாக லைட்டாக நான் இது யாரோ ஒரு பையன் ரேடியோவில் பேசுகிறானே அப்படின்ற தெரிஞ்ச டைமில் நான் ஃபஸ்ட்டு ரோவில் கருத்து சொல்கிற இந்த பக்கம் அந்த பக்கத்தில் இருக்க உட்காந்துருக்கேன். அப்புறம் 2015-16 ஐ திங்க் கெஸ்ட்டாக வந்திருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு சில வாட்டி வந்திருக்கேன். பட் ஆனால் அங்கேருந்து டு பி இன்டர்வியூட் பை யூ ஃபீல்ஸ் லைக் அ பிக் வின். என் பையன்கிட்ட சொல்லிட்டா டபிள்யூனுமா, அப்பா இட்ஸ் அ டபிள்யூ அப்படின்னுவா. டபிள்யூனா அந்த சூப்பர் அப்படின்னு அர்த்தம். இட்ஸ் அ வின். ஸோ ஐ ஃபீல் இட்ஸ் அ டபிள்யூ. தேங்க்யூ, மை ப்ளஷர். டீசர் பார்த்தப்போ என் பேர் சரவணன், எனக்கு இன்னொரு பேர் இருக்குது அப்படின்னு ஒரு நல்லா இருந்தது, பவர்ஃபுல்லாக இருந்தது. என்ன இன்னொரு பேர்? படம் கருப்பு. படம் மே 14 ரிலீஸ் ஆகும். என்னென்னா அது பேசிக்காக நான் ரொம்ப என்னோட இளமையில் இருக்கிற அந்த பெஸ்ட்டு டைம்ஸ் காலேஜில் அந்த மாதிரி நான் படிச்சுட்டு இருந்தபோது பயங்கரமான ஹீரோ சூர்யா சார். ஏன்னா நான் காலேஜ் படித்து ஒரு மாதம் ஆகஸ்ட்டில் நினைக்கிறேன் 2003 காக்க காக்க வந்தது. அப்போ தான் நான் 2003 ஜூலையில் அந்த டைமில் தான் காலேஜ் சேர்ந்தேன். காக்க காக்க, பிதாமகன், கஜினி, இது எல்லாமே நான் காலேஜ் படிக்கும்போது நான் பார்த்த சூர்யா சார் படங்கள். ஸோ அந்த இளமை காலங்களில் வாரணமாயிரம் ஆயன் வரைக்கும் எல்லாமே ஆஹா என்ன படம் இப்படி இருக்குது அப்படி இருக்குன்னு. ஸோ எனக்கு ரொம்ப நாள் ஆச்சு அந்த மாதிரி ஒரு சூர்யா சாரை பார்த்து அப்படி தோணுச்சு. ஸோ படம் நாங்கள் எடுக்கும்போதே சூர்யா சார் ஓகே சொன்னதுக்கப்புறமே நான் என் டீமோட நான் எழுதிட்டேன். ஏற்கனவே ஃபுல் ஸ்கெலிட்டன், ஃபுல் ஸ்கிரிப்ட் இருந்தது. பட் அதுக்கப்புறம் we took 15 days ஜஸ்ட் டு ஆட் அவரை நம்ம எப்படி பார்க்கணுன்னு நினச்சோமோ, இத்தனை வருஷமாக பழைய சூர்யா சார்கிட்ட நான் என்னெல்லாம் பிடிச்சி நம்ம ரசித்ததை மிஸ் பண்ணோமோ அந்த மாதிரி விஷயம்லாம் ஆட் பண்ணணும்னு சொல்லி ஆட் பண்ணது. அதில் ஒன்று தான் என் பேர் சரவணன். படத்தில் ஒரு 2 பேர் இருக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருந்தது. ஸோ வி யூஸ் திஸ் ரியல் நேம் சரவணன்றது. ஸோ இன்னொரு பேர் படத்தில் அதான் படமே. ஆமாம், அதான் படமே. நீங்கள் சொன்னது மாதிரி அந்த சூர்யா எலிமெண்ட்ஸ் அப்படின்னு சில விஷயங்கள் சொல்லலாம். ஒவ்வொரு படத்துலேயும் ஒன்று ஒன்றா நம்ம பார்ப்போம்.
இப்போ காக்க காக்க நம்ம இந்த உயிரின் உயிரை பாட்டில் வந்து அந்த ஓடுற சீன்லேருந்து தொடங்கி இப்போ ஒவ்வொரு படத்துலையும் நீங்கள் சொன்ன மாதிரி இந்த மொமெண்ட்ஸ் அதே இந்த படம் முழுக்கவே நிறைய மொமெண்ட்ஸை அரேஞ்ச் பண்ண மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. எனக்கு ஒரு விஷயம் சார், இப்போ என்னென்னா இப்போ நம்ம எல்லாருமே ஹொமாஜ் கொடுக்கறது அப்படின்றது வந்து ஒரு பெரிய ஹீரோ கூப்பிட்டு அவங்க ஏற்கனவே பண்ணதே திருப்பி பண்ண வைக்கிறோம். லாஸ்ட் ஒரு 10 வருஷமாக ஆரம்பத்தில் நல்லா இருந்தது, சூப்பராக இருந்தது. அது ஆரம்பத்தில் எப்படி இருந்ததுன்னா பரவாயில்லையே நான் இதில் பார்த்தேன், பாரு இதில் பார்த்துருக்கேன் ரஜினி சார்னா, இப்போ ரஜினி சார் பழைய படத்தில் பண்ணது. அப்புறம் ஒரு பாயிண்டில் என்ன ஆயிடுச்சுன்னா எல்லா ஹீரோஸையும் பெரிய ஹீரோஸையும் கூப்பிட்டு அவங்க பண்ணதே ரஜினி சார்கிட்ட போய் சார் நீங்கள் ரஜினி ஸ்டைல் பண்ணி காட்டுங்க, விஜய் சார் நீங்கள் விஜய் ஸ்டைல் பண்ணி சூர்யா சார் நீங்கள் சூர்யா ஸ்டைல் பண்ணி காப்பீங்கன்னு கேட்குறது. ஒரு பாயிண்டில் ரொம்ப வருஷம் பண்ணிட்டோம் நம்ம, இப்போ 7-8 வருஷமாக இதை பண்ணிட்டோம். இந்த ஹோமாஜ் பண்ணுறது, ரீக்ரியேட் பண்ணுறது. ஸோ இந்த படத்தில் நான் ஒரே ஒரு அந்த வாட்டர்மெலன் அந்த அவருக்கு சாப்பிட்டுட்டு இப்படி பண்ணுவார் அந்த கஜினி படத்தில், அதை வந்து ஐ வாண்ட் டு டூ இட். பட் அதுவே வந்து இப்போ வந்து இன்றைக்கி இருக்கிற யங் ஜென்சி கிட்ஸுக்கு வந்து ஃபஸ்ட்டு யார் பண்ணான்றதே தெரில. ஸோ அப்படி திடீர்னு ஒரு இன்டர்வியூவில் தான் இந்த மாதிரி நீங்கள் சூர்யா சரியாக அதை பண்ண வச்சிட்டிங்களே அப்படி கேட்டாங்க. நம்பா பண்ணதே அவர் தான் ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அப்போ கொஞ்சம் டவுட்டாக இருந்தது, மேபி இதை தூக்கிடலாமா, ஏன்னா இது வந்து ஒரு கன்ஃபியூஸ்டாக யார் பண்ணதுன்னு தெரியாத மாதிரின்னு. ஸோ எனக்கு என்ன ஐ பிலீவ் பழைய அந்த ஃபீலை கொடுக்கணுமே தவிர அதே விஷயத்தை திருப்பி பண்ணுறதுல எனக்கு உடன்பாடு இல்லை. சூர்யா சாரை வச்சு நான் டான்ஸ் ஆட வைக்கணும், பஞ்ச் டைலாக் பேச வைக்கணும், காமெடி பண்ண வைக்கணும், ஃபைட் பண்ண வைக்கணும், எல்லாமே பண்ணோம். பட் அதே இருக்கிற பழைய படத்தில் இருக்கிற மாதிரி எனக்கு பண்ண வேணாம் அப்படின்னு தோணுச்சு. ஸோ அதனால் we have just created new moments where he can do all of this. ஓகே, அந்த ஃபீல் கிடைக்கணும். கரெக்ட், அதுக்கான ஒரு கான்டெம்பரரி மொமெண்ட்ஸை பில்ட் பண்ணி. கரெக்ட். ஓகே, இது ஒரு பக்தி சார்ந்த படமா இல்லை வந்து ஒரு ஒரு நம்பிக்கை சார்ந்த படமா இல்லை இது வந்து ஏன்னா வெவ்வேறு மாதிரி தோணுது ஒவ்வொரு ஷார்ட்ஸ் பார்க்குறப்போ. நீங்கள் ஓஎஸ்எஸ்ல உங்களுக்கு ஷார்ட் வச்சுருக்காங்க, அது நீங்கள் தானே அவர் உங்கள்கிட்ட தான் ஏதோ சொல்லி முதல்ல அப்போ நான் அனௌன்ஸ் பண்ணல, அதனால எனக்கு தான் வச்சுருக்காங்க. இந்த டீகோடிங் நீங்கள் பண்ணுறத விட எங்கே இப்போ டீம் பண்ணுவாங்க எல்லாரும். ஸோ இதில் நான் மட்டும் இல்லாமல் மலையாளத்தில் இருந்து 45 இயர்ஸாக ஒரு லெஜெண்டரி ஆக்டர் இந்திரன்ஸ்னு இருக்கார், நேஷனல் அவார்ட்லாம் வாங்கியிருக்காரு. ஸோ அவருக்கு ஒரு ரொம்ப நல்ல ரோல் இருக்குது. அனகான்னு ஒரு சின்ன பொண்ணு இப்போ இந்த ஆலப்புழா ஜிம்கானான்ற படத்தில் நடித்தாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இந்தியா ஃபுல்லாக ஃபேன் கிளப்பே இருக்குது. ஸோ யங் ஒரு கேர்ள், அவங்களுக்கு ரொம்ப முக்கியமான கேரக்டர் இருக்குது. நட்டி சார், he is playing a very good role. ஸோ இது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான கதை இருக்கிற ஒரு பெரிய ஹீரோ படம் சார். என்னென்னா இப்போ நார்மலாக இந்த பெரிய ஹீரோ படம்னா 70 சீன் இருக்கும். 70 சீன்லேயும் அவங்களே இருப்பாங்க. பேனாவை நவுத்துறதுலேருந்து மைக் எடுத்து இப்படி வைங்கன்ற வரைக்கும் எல்லாமே அவங்களே ஹீரோவே பண்ணுவாங்க. ஹீரோ இல்லாத சீனே லாஸ்ட் ஒரு 15-20 வருஷமாக நீங்கள் தமிழ் படத்தில் பார்க்க முடியாது. அந்த ஓப்பனிங் சீக்வன்ஸ்லேருந்து எண்டு வரைக்கும் அதை சுற்றியே இருக்கும். இது அது மாதிரி படம் கிடையாது சார். இது வந்து ஒரு கதை நடக்குது. அந்த கதையில் ஒரு பெரிய ஒரு சூப்பர் பவர் மாதிரி இருக்கிற ஒருத்தர் வேணும். அந்த சூப்பர் பவர் வந்து அந்த கதைக்குள்ளே வரும்போது கதையே மாறும், அந்த இடமே மாறும். ஸோ அந்த மாதிரி சூர்யா சார் வச்சு ஒரு மாஸ் கமர்ஷியல் படம். ஆனால் அதில் மற்றவங்களும் மிளற மாதிரி ரோல்ஸ் இருக்கிற ஒரு படம் தான் சார். எல்லாருக்குமான அவங்க கேரக்டருக்கான ஸ்பேஸ் இருக்குது, கதைக்கான அதுக்கான ஸ்க்ரீன் பிளே இருக்கும். ஸோ சூர்யா சார் வரும்போதெல்லாம் அப்படியே அந்த தேட்டர் தெரிக்கும், அந்த மாதிரி இருக்கும். ஸோ எனக்கு வந்து ஒரு ஹீரோவாக சும்மா நம்ம இப்போ உட்காந்துருக்கோம், ஹீரோ அதனால் அவர் ஃப்ரண்ட்டில் உட்கார வைங்க, நீங்கள் 2 பேர் பின்னாடி உட்காருங்க அப்படின்னா அதில் இந்த இடத்துல ஹீரோக்கும் பர்பஸ் இருக்காது, பின்னாடி இருக்கிறவங்களுக்கு இருக்காது. ஸோ அந்த மாதிரி படம் இல்லை சார். ஒரு அளவுக்கு இன்டெலிஜென்ட்டான ஒரு மாஸ் கமர்ஷியல் படம். ஸோ இதில் வந்து நம்பிக்கையை பற்றினதுன்னா, ஆமாம் இது நம்பிக்கையை பற்றினது. இதில் வந்து அறம் இருக்கும். ஆனால் இது எல்லாமே வந்து எனக்கு என்டர்டெய்னிங்காக இருக்கணும். இப்போ நீங்கள் உட்கார வச்சு தம்பி எங்கேவா அறம் செய்ய விரும்ப 60 சினம் அப்படி எனக்கு சொல்கிறதுல உடன்பாடு இல்லை. இதெல்லாம் பேஸ். பெண்களை இதில் எப்பவும் போல் என்னோடய படங்களில் இருக்கிற மாதிரி டிக்னிஃபைடாக ட்ரீட் பண்ணியிருப்போம். முக்கியமான ஒரு பிரச்சனையை பற்றி பேசியிருக்கோம். ஸோ இது எல்லாமே வந்து செகண்ட் லேயர், தேர்ட் லேயரில் இருக்கும். அது கோர் ஆஃப் இட், இட்ஸ் அன் என்டர்டெய்னிங் கமர்ஷியல் மாஸ் ஹீரோ ஃபிலிம். பெரிய ஹீரோ படம், ஆனால் வெறும் ஹீரோயிசம் பேசுகிற படம் இல்லை. கரெக்ட். ஹீரோயிசம் வந்து அவர் பண்ணுற படத்து உள்ள பண்ணுற விஷயங்களில் இருக்கும். எனக்கு அதான் இந்த டெம்ப்ளேட்டாக ஒரு ஹீரோ படம் வந்தோன்னே ஒரு பாட்டு, அப்புறம் அக்காவை படிக்க வை, தங்கச்சியை வாழ வை, பாகிஸ்தானை காப்பாற்று, இந்தியாவை திருத்து, இந்தியாவை இது பண்ணும், அதெல்லாம் கிடையாது. இது வந்து ஒரு கதைக்குள்ளே இருக்கிற ஒரு ப்ராப்பர் ஹீரோ படம் சார். ஆக்சுவலாக இந்த படம் வந்து வேறொரு ஸ்டாருக்கு கதை எழுதின கதைன்னு ஒரு பேச்சு இருக்காது, அப்படி தானே? இல்லை, நான் உங்ககிட்ட சொன்னது தான் சார். இதை வந்து நான் எழுத ஆரம்பிக்கும் போது எந்த ஐடியாவும் இல்லை சார். இது நிறையா ரூபம் எடுத்தது, நிறையா டைம் எடுத்தது. நான் எழுத ஒன்றா டெவலப் ஆகிட்டே இருந்தது, நிறைய மூவ் ஆச்சு. பட் ஐ திங்க் சில இதெல்லாம் டெஸ்டின் இல்லை சார். நான் சாமி கும்பிடும்போது தான் இந்த படத்தோட கால் சூர்யா சார் சைட்லேருந்து வந்தது. நான் அது வரைக்கும் இதுக்கு வேணான்னு சொல்லியிருந்தேன் சார். நான் வேறு ஒரு ஐடியாவில் இருக்கேன், வேறு ஒரு படம் பண்ண போகிறேன் அப்படி. இதே சூர்யா சார் படம் எடுக்கிறதுக்கு, இதே படத்துக்கு கதை சொல்கிறதுக்கு எனக்கு கால் வந்து 2 வாட்டி. இல்லை நான் சாமிக்கு வாக்கு கொடுத்துட்டேன், நான் இதை பண்ண மாட்டேன், நான் அதுதான் பண்ண போகிறேன்னு சொல்லியிருந்தேன். வேறு டைமில் ஒரு நாள் நான் சாமி கும்பிட்டுட்டு இருந்தேன். நான் அதுதான் பண்ண போகிறேன்னு சொன்ன படத்தில் டிலே ஆகிட்டே இருந்தது. அது வந்து சில காரணங்களால் ப்ரொடக்ஷன்லேருந்து அடுத்த ஸ்டெப் போல் சாமி கொண்டிருக்கும் போது இந்த கால் வந்து இது மாதிரி சூர்யா சார் கதை சொல்கிறீங்களா அப்படி பார்க்குறேன். திரும்பி பார்க்குறேன்,
மேபி திஸ் இஸ் வாட் காட் வாண்ட்ஸ் மீ டு டூ அப்படி தோணுச்சு. நான் நாளைக்கு சார் எப்போ ஃப்ரீயோ நான் கதை சொல்கிறேன், அடுத்த நாளே நான் போய் சொன்னேன், நடந்தது. ஸோ ஐ திங்க் கருப்பு சாமியை பற்றின நான் ஒரு படம் எடுக்கணும், அது சூர்யா சார் வச்சு எடுக்கணும் அப்படின்றது இட்ஸ் டெஸ்டின். ஸோ அதனால் இந்த இதுக்கு முன்னாடி இருந்த முன்கதை சுருக்கம் வந்து இதுக்கான முதலீடு தான் நினைக்கிறேன். நான் நிறைய வெர்ஷன் போயிருக்கு சார் இந்த கதை. ஓகே, அது டெவலப் ஆக வேறு வடிவங்கள் எடுத்து போய் கரெக்ட். ஒரு படம் பண்ணும்போது உங்கள் மைண்டில் என்ன ஓடும்? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சினிமாவில் சொல்லுவாங்க சார் சூழ்நிலைகள் அப்படின்னு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நீங்கள் எல்கேஜி பண்ணீங்க, மூக்குத்தி அம்மன் அந்த படம். பட் ரீசெண்டாக வந்து நீங்கள் நடித்த 2 படங்களா நீங்கள் நினச்ச அளவுக்கு பெரும்பாலும் எதிர்பார்க்கப்பட்ட அளவு போகலை. பேரலாக சூர்யாவுக்குமே வந்து எதிர்பார்க்கப்பட்ட அளவு படங்கள் போகலை. ஸோ இந்த படம் வந்து ஒரு கம்பேக் அந்த மாதிரியான ஒரு ப்ரெஷர் எதுவும் இருந்ததா? இல்லை சார், நான் ப்ரெஷரே எடுத்துக்க மாட்டேன் சார். அதாவது வேலை ப்ரெஷர் எடுத்துப்பேன். ரிசல்ட் எப்படி சார் நீங்கள் டிசைட் பண்ணுவீங்க? எந்த ரிசல்ட்டுமே டிசைட் பண்ண முடியாது. இப்போது நான் நடித்த படம் நல்லா போகல அப்படின்னும் போது நல்லா போகல, யூ ஹவ் டு அக்செப்ட் அண்ட் மூவ் ஆன். எனக்கு வந்து இந்த அக்செப்டன்ஸ் வந்து எனக்கு முன்னாடியே தெரியும் சார். நீங்கள் வந்து படம் பார்த்துட்டு இது நல்லா இல்லை அதனால ஓடலன்னு வைங்கல்ல, எனக்கு நடிக்கும் போதே சிலதெல்லாம் ஃபீல் ஆகும். அதுவும் இப்போ நான் கிராஸ் டாக் ஸ்டாப் பண்ணேன் அப்படின்னா, சூப்பராக இருக்குது கிராஸ் டாக் ஏன் நிறுத்திட்டீங்கன்னு கேட்பாங்க. ஏன் நிறுத்திட்டேன்னா இன்னும் ஒரு வருஷம் பண்ணேன்னா கிராஸ் டாக் நல்லா இருக்குது அப்புறம் அப்படின்வாங்க. போர் அடிக்கிறதுக்கு முன்னாடி நிறுத்திக்கணும் அப்படின்னு நினைப்பேன். அந்த மாதிரி தான் படம் வந்து எடுக்கும்போதே எனக்கு சில படம் தோணும், இது ஓகே இது ப்ராப்ளி இது கரெக்டாக லேண்ட் ஆகாது. இல்லை எடிட்டில் பார்த்ததுக்கப்புறம் ஐயோ நம்ம அப்படி நினச்சோமே இப்படி இருக்கேன்னு தோணும். பட் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நான் என்ன எழுதினேனோ அந்த படம் தான் சார் எடுத்திருக்கோம். அண்ட் டு பி வெரி ஃபேர் டு த ப்ரொடியூசர்ஸ், அவங்க எங்கேயுமே என்னை ஸ்டாப் பண்ணல, கேள்வி கேட்கலன்னா என்னை வந்து டவுட் பண்ணல. என் மேலே 100% சூர்யா சார் நம்பினாங்க. ஐ வாண்ட் டு சே திஸ், சூர்யா சார் ஆகட்டும், இந்த ப்ரொடியூசர்ஸ் ஆகட்டும், சாய் அபேங்கர், தேவ் ஆல் கிவன் தேர் பெஸ்ட் டு திஸ் ஃபிலிம். இப்போ இந்த படத்தில் ஏதாவது குறை இருந்தது, இது ஒழுங்காக பண்ணல அப்படின்னா ஐ எம் த ஒன்லி பர்சன் ஹூஸ் ரெஸ்பான்சிபிள். ஐ வாண்ட் டு டேக் த ரெஸ்பான்சிபிலிட்டி. படத்தில் இது நான் ஏன்ப்பா அப்படி இருந்தால் நான் தான் காரணம், படத்தில் ஏன்ப்பா அது அப்படி இருந்தால் நான் தான் காரணம். ஸோ நல்லா இருக்குன்னா அதுக்கு இவ்வளோ பேர் காரணம், அதில் நானும் ஒரு காரணம். நான் நல்லா வேலை பண்ணியிருக்கோம், நேர்மையாக வேலை பண்ணியிருக்கோம். பட் எங்கேயுமே ப்ரெஷராக நான் வந்து ஐயோ இது கரெக்டாக பண்ணிடணுமே, இது ஓடிடணுமேன்றதுக்கு பண்ணல சார். ஆனால் செமையாக பண்ணுறோம், சூப்பராக பண்ணுறோம், வா பண்ணலாம், சூப்பராக பண்ணலாம், ஐயோ இது சரியாக வரலையா, அப்போவா திருப்பி கரெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி எங்களை நாங்கள் தப்பு பண்ணமோ எங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமலே நிறைய டிலே இருந்தது அந்த படத்தில். சில நாள் ஷூட்டிங் நடக்கலை, சில மாதம் நடக்கலை, சில நாள் சில வாரம் சில மாதம் வந்து வேலை பண்ணாமல் உட்காண்ட்ருக்கோம், எங்கே போகும்லாம் தெரியாது. ஆனால் நான் பாட்டு உட்காந்து, ஆனால் அந்த டைம்லாம் வந்து எதுக்கு யூஸ் ஆச்சுன்னா நாங்கள் பண்ண தப்பெல்லாம் கரெக்ட் பண்ணிக்கிறதுக்கு யூஸ் ஆச்சு. அண்ட் சில நேரத்தில் வந்து கடவுள் ரொம்ப கைண்டாக திடீர்னு வந்து இங்கே பாரு அங்கே போய் அங்கே திரும்பி பாரு அப்படின்ற மாதிரி சில விஷயத்தை எனக்கு புதுசாக கண்டுபிடிச்சி கொடுத்தாரு ஸ்கிரிப்ட் உள்ள. ஸோ ரொம்ப ரேண்டமாக நிறைய நல்ல விஷயங்கள் நடந்தது. பட் ஐ வாண்ட் டு டேக் லைக் ஓனர்ஷிப் ஆன் லைக் திஸ் ஹஸ் கம் அவுட் வெல், we have worked hard, lot of people have contributed. இதெல்லாம் மீறி நான் உங்ககிட்ட சொல்கிறத தாண்டி இந்த படம் நான் வந்து பயங்கர பெருசாக ஓடும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். கடவுள் அதை எடுத்துகிட்டு போய் சேர்ப்பார்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. அது மீறி ஏதாவது ஒன்று அப்படின்னா ஐ வாண்ட் டு டேக் த ரெஸ்பான்சிபிலிட்டி, பிகாஸ் ஐ எம் ரெஸ்பான்சிபிள். 32 மாதம் வேலை செஞ்சேன்னு பெருமையாக சொல்லிக்கும் போது 32 மாதம் பண்ணி இதை பார்க்க மாட்டியா அப்படின்றதையும் நான் தான் பார்த்துருக்கணும். பிகாஸ் ஏன்னா சூர்யா சார் வந்து அடுத்த படங்கள் பண்ணிகிட்டு இருக்கிறார், ப்ரொடக்ஷனில் வந்து தே ஹேவ் another film. எனக்கு ஒண்டி தான் இது ஃபுல் டைம் வேலை. ஸோ அதனால் இந்த ப்ரெஷராக எடுத்துக்கல, பட் ரொம்ப ஜாலியாக ரொம்ப சேலஞ்சாக எடுத்து நல்லா தான் பண்ணியிருக்கோம் சார், நல்லா இருக்கும். ஓகே, படம் ரிலீஸ் டேட் இன்னைக்கு பாலாஜி? May 14th. எஸ், இந்த டேட்டு தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வெயிட் பண்ணியிருந்தேன். ஏன்னா நான் தீபாவளிக்கு வரதா இருந்தது, அதான் நான் சொன்ன டிலேஸ்னால வரல. அதுக்கப்புறம் வந்து எனக்கு நிறைய டேட் கொடுத்தாங்க. ஃபெப்ரவரியில் ஒரு டேட்டு, ஜனவரி 23 இந்த மாதிரிலாம். எனக்கு இதெல்லாம் வரவே வேணான்னு தோணுச்சு. ஏன்னா எனக்கு பொங்கல் இல்லை அப்படின்ற பட்சத்தில் எனக்கு சம்மரில் தான் வரணும். நான் ரொம்ப தெளிவாக இருந்தேன் சார் அதில். ஏன்னா இந்த வந்து ஒரு பயங்கர ஜாலியாக தேட்டருக்கு வந்து பார்க்குற ஒரு ஃபெஸ்டிவிட்டி மூட் இருக்கிற ஒரு படம். ஃபெஸ்டிவிட்டி மூட்னா ஒரு குடும்பமாக ஒரு 10 பேர் வந்து பார்த்தா செமையாக இருந்ததுப்பா, நல்லா இருந்தது அப்படின்ற ஒரு படம். நம்ம அப்படி தான் படம் பார்த்து பழகிருக்கோம் சார். ஸோ அந்த மாதிரி ஒரு படம். இதை வந்து ஒரு ஜனவரி 23 மாத கடைசி எக்ஸாம் நடக்கிற டைமு, ஊரே பிரச்சாரத்தை பார்த்துட்டு இருக்கும்போது தமிழ் புத்தாண்டுக்கு ரிலீஸ் பண்ண சொல்லி எனக்கு சொல்லியிருந்தாங்க. நான் எனக்கு கண்டிப்பாக உடன்பாடே இல்லை. படம் எவ்வளோ சூப்பராக இருந்தாலும் ஏப்ரல் 10 வந்ததுன்னா 14 வரைக்கும் பேசியிருப்பாங்க. 15ஆம் தேதி திருப்பி அந்த தலைவர் இந்த தலைவர் திட்டிருப்பார், இந்த தலைவரை திட்டிருப்பார். 23ஆம் தேதி எலெக்ஷன். ஸோ எலெக்ஷன் டேட்டுக்கு வெயிட் பண்ணோம். எலெக்ஷன் டேட் 23 போது தே ஆல் செட் May 1 சூப்பர் அப்படிலாம். ஆனால் எனக்கு May 1 வந்து ரிசல்ட் 4ஆம் தேதி வந்து, அப்போது நீங்கள் என்ன நல்ல படமாக இருந்தாலும் 4ஆம் தேதி வந்து அதோட டாக் வந்து வேற பற்றி இருக்கும். ஸோ எனக்கு எப்படி இருந்ததுன்னா 4ஆம் தேதி ரிசல்ட் வந்ததுன்னா அதுலேருந்து 10 நாளில் அப்பாடே உங்கள் அரசியலை விடுங்கடா போதுண்டா அப்படின்னும் போது இந்த படம் வரணும்.
பீக் சம்மர் ஹாலிடேஸ், எல்லா ஸ்கூல் லீவு, காலேஜ் லீவு. ஸோ எல்லோரும் குடும்பமாக போய் ஐபிஎல் வந்து மொனாட்டனி தட்டியிருக்கும், ஆரம்பிச்சு அவ்வளோ நாளாக இருக்கும், முடிய போகுது. சிஎஸ்கே வந்து எப்படி பண்ணுறதுன்றதை வச்சு தான் அப்போ இன்ட்ரெஸ்ட் வேல்யூ இருக்கும். ஸோ அதனால் அந்த டைமில் எனக்கு வரணுன்றது நான் நினச்சது. ஸோ அதனால் ஐ டோல் த ப்ரொடியூசர்ஸ் May 14th வரலாம். அண்ட் தேவ் பீன் வெரி கைண்ட். நான் தான் சொன்னேன், ஆடியோ லான்ச் மதுரைன்னு சொன்னேன். இது எப்போ சொன்னேன்னா போன வருஷம் ஆகஸ்ட்டில் கோயில் போயிட்டு அந்த 18ஆம் படி கருப்பு சாமி கோயில் கதவு திறப்பாங்க August 9. அன்றைக்கி நான் கோயில் வாசலில் வந்துட்டு ப்ரொடியூசர் நானும் தான் போனோம். நான் சொன்னேன், இந்த ஊரில் தான் ஆடியோ லான்ச் நடத்தணும். அண்ட் நான் அதே மாதிரி அந்த ஊரில் நடத்தினோம். 6 மாதம் கழித்து தான் நடந்தது. பட் ஆனால் நடத்தினோம். அதே மாதிரி ரிலீஸ் டேட் சொன்னால் ஒத்துக்கிட்டாங்க. ஸோ அந்த அளவுக்கு they trust me. Behind It's Master Inspirers with RJ Balaji. Title sponsor Chennai Samartha Aviation Hotel Management Nursing. Easy படிங்க salary-யோட. NGT Holidays, South India's #1 travel brand. Powered by DAC Developers, South India's #1 trusted home developer. Karthipuram 200-acre dream township in Coimbatore, ready to construct premium villa plots and commercial plots with world-class infrastructure. Arabian Gardens Seafood Restaurant, ever fresh and ever delicious seafood dishes. இப்போது தமிழகமெங்கும். Air Fiber Wi-Fi, all-in-one plans, Wi-Fi plus OTT plus IPTV. Pay 6, get 6 months free. Naturals, world's fastest growing salon chain. Howda Pay powered by Workabi, a unified platform for finance, accounts and HR. Dr. Srivarma Wellness, அனைத்து நோய்களுக்குமான ஆயுர்வேத மருத்துவம் தமிழகமெங்கும். Social Eagle AI and Digital Marketing Academy, Tamilnadu's #1 trusted learning platform. Chennai Samartha Aviation College, best aviation college in South India, and GT Holidays presents Behind It's Master Inspirers with RJ Balaji. Powered by DAC Developers, Karthipuram, Coimbatore 200-acre dream township, premium plots, Arabian Gardens Seafood Restaurant, Air Fiber Wi-Fi. Naturals, world's fastest growing salon chain, Howda Pay powered by Workabi. Dr. Srivarma, Ayul Tarum Ayurveda, Social Eagle, AI and Digital Marketing Academy, Tamilnadu's #1 trusted learning platform.